இது ஆதி சிவன் அடித்த பறை என்று கவிஞர் சிநேகன் அவர்களின் வரிகளில் அண்ணன் தேனிசை தென்றல் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த பாடல் நம் கவனத்தை ஈர்த்தது. தங்கர்பச்சான் அவர்களின் படத்திலே பறை 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 என்று ஒரு பாடல் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்திருப்பார். அது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு பறை என்கிற சொல் இழிவானதல்ல, அது மாண்புமிகு என்கிற பெருமைக்குரியது என்கிற வகையில இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டியிருப்பது ஒரு துணிச்சலான செயல், போற்றுதலுக்குரிய செயல். இந்த பெயர் சூட்டியதற்கே விருது கொடுக்கலாம், தனியே ஒரு பாராட்டு விழாவை நடத்தலாம். இயக்குனரின் துணிச்சலை, கதை எழுதியவர்களின் துணிச்சலை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பறை என்பது ஒரு பொதுவான சொல். அனைத்து இசைக்கும் இசை கருவிகளுக்கும் மூலம். அதிலிருந்துதான் இசைக்கருவிகளின் வடிவங்கள் மாறி மாறி வெவ்வேறு பெயர்களை பெற்றிருக்கின்றன. ஒரு சமூக ஆய்வாளர் சொன்னார், பறை என்கிற அடையாளம் கொண்ட ஒரு சமூக பிரிவில் இருந்துதான் அனைத்து சமூக பிரிவுகளும் உருவாயின என்று அவர் ஆய்வில் சொல்லுகிறார். வெவ்வேறு பெயர்களை தாங்கி மாறி மாறி போகிறார்கள் என்று. ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மூல சமூகம்தான் பறை என்கிற பெயரில் அழைக்கப்படுகிற சமூகம். இது ஒரு சமூக ஆய்வாளரின் கருத்து. இன்னும் சொல்ல போனால் மறைந்த தமிழரசன் அவர்களின் கருத்து, தமிழ்நாடு விடுதலை படையை நிறுவிய தமிழரசன் அவர்களின் கருத்து. வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சமூகங்கள் அழைக்கப்பட்டாலும் மனித குலத்தின் பாரம்பரிய வரலாற்றில் பார்க்கிற போது ஒரு குலத்தில் இருந்துதான் எல்லா குலமும் என்கிற போது தமிழ் சமூகத்தில் அந்த மூல சமூகம் ஆதி குலம் பறையர் குலம்தான் என்று அந்த வல்லுநர்கள் பதிவு செய்கிறார்கள். பறை அடித்ததனால் பறையன் என்று பலரும் கருதுகிறார்கள். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போனால், பறையர் குடியிருப்புக்கு போனால் 200 குடும்பங்கள் 300 குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த 300 குடும்பங்களை சார்ந்தவர்களும் பறை அடிப்பதில்லை. அவர்களுக்கு பறை பற்றி தொடர்பும் இருப்பதில்லை. அந்த கிராமத்தில் சிலர்தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்தான் பறை அடிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். எல்லா மக்களும் விவசாயத்தை செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு ஏரோட்ட தெரியும், நடவு நட தெரியும், அறுப்பு அறுக்க தெரியும், தாள் அடிக்க தெரியும். விவசாய பெருங்குடி மக்கள் தான். அந்த விவசாய பெருங்குடி மக்களை ஒட்டுமொத்தமாக பறையர் என்ற பெயரில் அழைத்து இழிவுபடுத்தி இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இது குறித்து பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம்தான், இது மூலச் சமூகம், ஆதி சமூகம். அதிலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு புதிய சமூகமும் அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி, பிரிவுபடுத்தி காட்டிக்கொள்வதற்காக அந்த ஆதி சமூகத்தை இழிவுபடுத்துவதை ஒரு பண்பாடாக இங்கே வளர்த்திருக்கிறார்கள்.